வெல்கம் கைஸ். எல்லாம் டிஎன்பிசிக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். என்னன்னா இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குது, நம்ம எப்படி படித்து முடிக்க போகிறோம். இந்த பயத்துக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னா, நீங்கள் சிலபஸ் பார்க்காம படிக்கிறது. அதாவது டிஎன்பிசினாலே பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஹிஸ்ட்ரினா 10th புக், 12th புக்கு. பாலிட்டினா அந்த பிரகதீஸ்வரன் புக்கு. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்னா ஆர் சர்வால் புக்கு. தமிழ்னா அதுக்கு கொஞ்சம் அவுட் சோர்ஸ். அதுக்கப்புறம் தமிழ் 6 to 12th புக்கு. ஸோ இது மட்டும்தான் வச்சு படிக்கிறீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நிறைய படிக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சிலபஸை முதல்ல டவுன்லோட் பண்ணி அதை வெளியே எடுங்க. அதாவது ஹார்ட் காப்பியாக எடுங்க. நீங்கள் சிலபஸை மொபைல்லே வச்சு படிச்சிங்கன்னா அதை நம்ம எடுக்க போகும்போது வேறு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பார்த்து நம்ம அப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுவோம். நீங்கள் சிலபஸை முதல்ல வெளியே எடுத்து அதை நீங்கள் வீட்டில் ஒட்டி வச்சாலும் சரி, ஏதாச்சும் நீங்கள் படிக்கிற நோட்டுக்குள்ளே வச்சாலும் சரி, உங்கள் கண்ணில் படுற மாதிரி வைக்கணும். நான் ஏன் சிலபஸ் மெயினாக சொல்கிறேன்னா, இப்போது பொதுவாக பாலிட்டி படிக்கிறீங்கன்னா அந்த பிரகதீஸ்வரன் புக்கு ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் உங்கள் மைண்டில் தோணும். ஆனால் சிலபஸில் அப்படி இருக்காது. பாலிட்டினா இந்த கண்டென்ட் தான் படிக்கணும், இந்த கண்டென்ட் தான் படிக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்கள். சிலபஸ்க்கு நீங்கள் முன்னாடி படிக்கிறதுக்கும் நீங்கள் சிலபஸை நீங்கள் எடுத்து அதில் பார்த்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து வெளியே முதல்ல எடுத்து வைங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியாகிடும். எல்லாம் நல்லா படிங்க, பாசிட்டிவாக இருங்க. பாய்.